ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. வாமா இறங்கு. மா உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? இறங்கம்மா. மேடம் நான் எந்த தப்பும் பண்ணலங்க. நான் ஏன் இறங்கணும்? நான் இறங்க மாட்டேன். இங்க பாரு, நான் இறங்க மாட்டேன். புடிச்சனா அவ்வளவுதான் பாத்துக்க. இறங்கம்மா. நான் இறங்க மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல. நான் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது மேடம். ஏய் எல்லாரும் இறங்கியாச்சுல, அப்புறம் என்ன? நான் இறங்க மாட்டேன் மேடம். நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. இறங்க போறியா இல்லையா? வேண்டாம் மேடம், நான் வரல மேடம். மேடம் மேடம் நான் வரல. என்ன விடுங்க. மேடம் சுகன்யா வீடியோ எடு. ஐயோ மேடம் வீடியோ எடுக்க சொல்லாதீங்க. நான் எந்த தப்பு பண்ணலன்னு வீடியோ எடுக்காதீங்க மேடம். என்ன எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அனாதை இல்லத்துல இருந்து சின்ன சின்ன குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்க உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகளை வித்து காசு பணம் பாக்குற மோசமான கும்பல் தான் இவங்கெல்லாம். இந்த கும்பல் மலேசியா மாதிரியான பல நாடுகள்ல குழந்தைங்களை கடத்தி விக்கிற தொழில் பண்ணி அந்த நாட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல 3 வருஷமா தலைமறைவா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ என்னோட தலைமையிலான டீம் பிடிச்சிருக்கு. ஏய் எல்லாரும் உள்ள போங்க. சுகன்யா இந்த வீடியோ பிரஸ்க்கு அனுப்பு. ஓகே மேடம். இந்த தப்பு பண்ணல மேடம். போய் இல்லைங்க போங்கம்மா. போய் அங்க நில்லுமா. குழந்தைங்க கடத்தின கேஸ். ஓகே மேடம். ஆர்கன் மாஃபியா எல்லார்கிட்டயும் டீடைல் எழுதி வாங்கிடு. ஓகே மேடம். ஐபிசி 361 363 364A BNS 137 இந்த எல்லா செக்ஷன்லயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க. யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே மேடம். எஃப்ஐஆர் போடுறேன் மேடம். சார் சார் நான் உண்மையாவே எந்த தப்பும் பண்ணல சார். இவதான் சார், இவதான் என்னை ஏமாத்தி இந்த வேலையில சேர்த்து விட்டா. நான் இது வரைக்கும் எந்த குழந்தையையும் கடத்தவே இல்லை சார். என்ன நம்புங்க சார். தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வர எல்லாரும் சொல்றதா நீங்களும் சொல்றீங்க. முதல்ல போய் உட்காருங்கம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை செய்ய விடுங்க சார். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும் சார். சார் ப்ளீஸ் சார். உண்மையாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சொன்னா கேளுங்கம்மா. தப்பு நடந்த இடத்துல இருந்து தான் உங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க நிரபராதினா அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கங்க. உங்களை மாதிரியே மற்ற பொண்ணுங்களும் சொன்னா எல்லாரையும் அமிச்சிட முடியுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? போய் உட்கார போறீங்களா இல்லையா? சார் சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு சார். நான் குழந்தையெல்லாம் கடத்தல சார். இந்த ஷில்பா இந்த வேலைக்கு தான் கூப்பிடுறான்னு தெரியாம நான் வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். ப்ளீஸ் சார். நான் இந்த தப்பு பண்ணல. நான் தப்பு பண்ணல. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. விட்டா ஓடி இருப்பா. அப்புறம் ஓடி போய் பிடிப்பீங்களா? இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? சொல்றத கேட்கலனா 4 அறை விடு. எல்லாம் தானா நடக்கும். சும்மா பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கியா? இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். நீ எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசு. புரிஞ்சுதா? சத்தம் எதுவும் வரக்கூடாது. போய் உட்காரு. சொல்றத கேளுங்க மேடம். நான் சொல்றது உண்மை மேடம். நான் தப்பு பண்ணல. உட்காரு. உட்காருன்னு சொன்னேன். சொல்றத கேட்டு நடந்தா உனக்கு நல்லது. இல்லைன்னா கொன்னுடுவேன்.
என்ன சார் ஆ எப்படி இருக்கீங்க? ஆ வாங்க வக்கீல் சார். என்ன இந்த பக்கம்? சார் அந்த பத்மா கேஸ் விஷயமா எஃப்ஐஆர் காப்பி கேட்டிருந்தேன்ல, இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? எங்க சார், ஸ்டேஷன் ஃபுல் பிஸி. டெய்லி புது புது கேஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டது 4 வருஷத்து பழைய கேஸ் சார். அப்போ இன்னைக்கும் இன்று போய் நாளே வரதானா? கோச்சிக்காதீங்க சார். இங்க பாருங்க சார், அவங்களெல்லாம் எல்லாரையும் விசாரிச்சு எஃப்ஐஆர் போடணும். குழந்தை கடத்தல் கேஸ் இன்னைக்கு என்னால முடியாது சார், கொஞ்சம் பிஸி. நாளைக்கு வாங்களேன், கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன் சார். சரிங்க சார். ஆ நான் சரிங்க நாளைக்கு சார். வரேன். இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. சார் ஆ? இவங்களை என்ன கேஸ்ன்னு சொன்னீங்க? இவங்க குழந்தையெல்லாம் கடத்தி விற்க பார்த்துருக்காங்க சார். எல்லாம் ஃப்ராடுங்க. இப்பதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு சார், அதான் கூண்டோட போய் அள்ளி போட்டு வந்துட்டோம். இவங்க எல்லாரையும் விசாரிக்கணும். சரியான திருட்டு கும்பல். குழந்தைங்களை போய் யாராவது கடத்துவாங்களா? ம் சரி. சரிங்க வரேன் சார். மெட்டீரியல் இறக்கலாமா? அங்க வச்சிருங்க. மகா, எப்படி மகா? கடன் தான் விஜய். ஓனர் கிட்ட பேசினேன். இத்தனை வருஷமா மெட்டீரியல் வாங்குறோம், சோ நம்ம நேர்மையை மதிச்சு கொடுத்துருக்காங்க. என்ன ஆனாலும் மெட்டீரியல் இல்லாம வேலை நிக்க கூடாதுல்ல, டெலிவரியும் லேட் ஆக கூடாது. நல்ல வேலை மகா. அந்த மேனேஜர் செக் இல்லாம மெட்டீரியல் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் நீ ஓனர் கிட்டே பேசி மெட்டீரியல் எல்லாம் வர வச்சிட்ட. ஆனாலும் எப்படியும் இந்த ஸ்டாக் எல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான் மகா வரும். அதுக்கப்புறம் நமக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு கண்டிப்பா செக் தேவைப்படும் மகா. அதுக்காக தான் நான் அக்காவோட டேபிள் ட்ராயரை திறக்க ஏதாவது டூப்ளிகேட் சாவி இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். உள்ள ஏதாவது செக் சைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும்ல. சாவி கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல மகா, இந்த அக்கா பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போனதுக்கு நாம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். புது வேலை கிடைச்சாலும் பழைய வேலையை பொறுப்பா இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு போறது இல்ல. போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோவம் மட்டும் நல்லா வரும். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியும் ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப டிராயர் சாவியை வாங்கிக்கலாம். சும்மா சும்மா கடனுக்கு மெட்டீரியல் வாங்க முடியாதுல்ல, அப்புறம் நம்ம மேல இருக்கிற மரியாதையே போயிடும். ஆமா மகா, இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்.